கலந்த திருக்கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே, காசியினிற் குறையலூர் காவலோன் வாழியே, நலந்திகழாயிரத்தெண்பத்து நாலுரைத்தோன் வாழியே, நாலைந்து மாறைந்தும் நமக்குரைத்தான் வாழியே, இளங்கெழு கூற்றிருக்க இரு மடல்லீந்தான் வாழியே, இம்மூன்றில் 227 ஈழ்ந்தான் வாழியே, வலந்திகழும் குமுதவல்லி மணவாளன் வாழியே, வாட்களியன் பரகாலன் மங்கையர்கோன் வாழியே. திருமங்கையாழ்வார் 12 ஆழ்வார்கள் ஒருவர். அவருடைய திருநக்ஷத்திரம் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில். அவருடைய திரு அவதாரம் இன்னைக்கு. இவர் திருமாலின் வில்லான சார்ங்கத்தின் அம்சமாய் அவதரித்தார். இவர் அவதரித்த இடம் திருவாலி என்ற, இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. அதனால் திருப்பதி அப்படின்வா. அதனால் திருவாலி என்ற திருப்பதியின் அருகே திருக்குறையலூர் தான் இவருடைய அவதார தலம். கலியுகத்தில் 398 ஆவதான நல வருடத்தில் வியாழக்கிழமை கிருத்திகையில் இவர் கிருத்திகை நட்சத்திரம் பொருந்திய நாளில் கார்த்திகை மாதம் அவதரித்தார். இவருடைய பெற்றோர்கள் இவருக்கு நீலன் என்ற பெயர் சூட்டினார். நிறைய போர் தேர்ச்சி பெற்றார். ஏன்னா அப்பாவும் சேனை தலைவராக இருந்ததுனால அவருக்கு நிறைய போர் தேர்ச்சிலாம் கற்றுவிக்கிறார். ஸோ அதெல்லாம் நன்னா கற்றுண்டு அதில் ஒரு நல்ல சிறந்தவனாக விளங்கி அந்த ராஜாக்கிட்டேயே போய் அவர் பணிபுரிகிறார். ஒரு சிறிய பகுதியை அந்த ராஜா இவருக்கு கொடுக்குறார். கொடுத்து இவரை ஒரு மன்னனாக ஒரு பரகாலன் என்ற பெயருடன் முடிச்சூட்டப்படுகிறது. இப்போ சிற்றரசன், அதனால் இவர் சோழ அரசனுக்கு கப்பம் கட்டின்னு வந்திருந்தார். இந்த மாதிரி இவர் வாழ்க்கை போயின்னு இருக்கும்போது இவர் ஒரு பெண்ணை சந்திக்கிறார். அந்த பெண்ணை பார்த்துட்டு இவருக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அவள் குமுதவல்லி. அவள் இவரை சொல்லிடுறா, நீ பஞ்ச சம்ஸ்காரம்லாம் பண்ணிட்டு நீ ஒரு வைஷ்ணவனாக இருந்தால் தான் நான் பண்ணிப்பேன், இல்லை அதாவது நான் வேறு யாரையும் பண்ணிக்க மாட்டேன், வைஷ்ணவர் இல்லாதவளை அப்படின்னு சொல்லிடுறாவோ. அதனால் இவர் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கே இவர் பெருமாள்கிட்டே போய் கேட்குறாராம். ஸோ இவருக்கு பெருமாளே பண்ணி வச்சார் பஞ்ச சம்ஸ்காரம். திருநறையில் இருக்கும் பெருமாள், அதுதான் பெரிய விசேஷம். அப்புறம் திருக்கண்ணபுரத்தானிடமே இவர் திருமந்திரோபதேசமும் பெற்றுக்கொள்கிறார். அப்புறம் குமுதவல்லிக்கிட்ட திரும்பி சொல்கிறார். அப்போ அவள் சொல்கிறா, இல்லை இது போராது, நீ ஒரு நாளைக்கு 1008 திருவைஷ்ணவர்களுக்கு ஒரு அமுது செய்வித்து நீ அவளுக்கு அதாவது அந்த அன்னதானம் அதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. அவர் அதுக்கும் ஒத்துக்கிறார். அதுக்கும் ஒத்துண்டு அவளை கல்யாணமும் பண்ணிக்கிறார். மங்கை மடம் என்ற இடத்துல தான் அவளுக்கு தினம் அன்னதானம் பண்ணுறதுக்கான ஏற்பாடும் பண்ணுறார். அவர்கிட்ட நிறைய தோட்டம் இருந்தது. அதில் இருக்கிற காய்கறி இதெல்லாம் அந்த விருந்துக்கு தினம் கொடுத்துருந்தார். ஆனால் காலப்போக்கில் அவருக்கும் தன்கிட்ட இருந்த அந்த தனம் போயிடுறதுனால குறைஞ்சி வந்துடுது. அவர்கிட்ட பணம் இல்லை. அதனால் அவரால் இந்த சேவையை மேற்கொள்ள முடியல. ஆனாலும் இதை விடக்கூடாது அப்படின்னு இவர் என்ன பண்ணுறார், அதை தொடர்ந்து பண்ணுறார். ஆனால் தொடர்ந்து பண்ணுறது எந்த வழியில் அவர் பணம் சம்பாதிச்சார் அப்படின்னா, அவர் தன்னை போகிறவா வரவாக்கிட்டெல்லாம் கொள்ளை அடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு போயிட்டார். அதில் வர பணத்தை இந்த அன்னதானத்துக்கு, வைஷ்ணவர்களுக்கு செய்யறதுக்கு, இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கெல்லாம் அவர் பயன்படுத்தின்னு வந்தார். ஆனால் பகவான் இவரை இவருடைய எண்ணம் நல்லது, ஆனால் இவர் ஒரு எந்த எதுவாக இருந்தாலும் இது போகிற வழி தப்பு அப்படின்றதுனால அவரை திருத்தி ஆட்கொள்கிறதுக்காக அவரே என்ன பண்ணுறார், ஒரு புதுசாக கல்யாணம் ஆன ஜோடிகளாக பெருமாளும் தாயாரும் வரா.
அப்போது இவ வந்து இந்த திருமணம் கொள்ளைன்ற இடத்துல இது நடக்கிறது. இவர் வந்து தூரேந்து பார்க்குறார், ஒரு பெரிய பணக்கார வந்துட்டுருக்கா, கல்யாண பார்ட்டி வருது, நம்ம அவகிட்டேருந்து பணத்தை வாங்கிக்கலாம், நகைகள்லாம் வாங்கிக்கலான்னு இவ மரத்து மேலே மறைஞ்சிருந்தது. அவள் வந்த உடனே அவகிட்ட அதாவது அவள் மேலே பாஞ்சு அவகிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிறார். பெருமாளுடைய நகைகள்லாம் வாங்கின்றார். ஆனால் அவருக்கு பெருமாளை தெரியாது. அப்புறம் பெருமாளோட காலில் இருந்த மிஞ்சி அதை கட்டுறதுக்காக குனிஞ்சு காலை கடிக்கும்போது பெருமாள் சரி தன் கால் கிட்ட ஒரு சரணாகதி மாதிரி வந்திருக்கான். கல்யாண பிள்ளை பொண்ணுக்கிட்ட வாங்கிட்டு அந்த நகைகளெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி வச்சுருந்தார். அந்த மூட்டையை தூக்க போகிறார். அவரால் தூக்க முடியல. அப்போ அந்த கல்யாண பிள்ளையை பார்த்து கேட்குறாரு, நீ என்ன மந்திரம் பண்ண, என்ன மந்திரம் சொன்ன, ஏன் இது தூக்க வரல அப்படின்றார். அப்போ கல்யாண பையன், சரி நீ வா என்கிட்ட வா, நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன், நீ அந்த திருமந்திரத்தை சொன்னேன்னா உன்னால் தூக்க முடியும் அப்படின்றார். அப்போ இவரும் கிட்டக்க போகிறார், அதாவது இந்த பரகாலன். இவர் வந்து போகிறார். போனப்போ கல்யாண பிள்ளையாக வந்திருக்க பெருமாள் வந்து அவருக்கு அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசிக்கிறார். அது அவர் காதில் கேட்டோடனே அவருக்குள்ள ஒரு மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது. அது அவருடைய புரிஞ்சுட்டு அப்போ வந்தவர் பகவான் அவர் புரிஞ்சுன்ட்டு வாடினேன் வாடி வருந்தினேன்ற பாசுரத்தை பாடுறார். அதுக்கப்புறம் தன்னை முழுக்க பகவான் சேவைக்காகவே அர்ப்பணிக்கிறார். பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெளிக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் அப்படின்ற திவ்ய நூல்கள் எல்லாம் அருளி திருமங்கை ஆழ்வார்ன்ற திருநாமம் பெறுகிறார். ஸோ நீலன், பரகாலன், திருமங்கை மன்னன், திருமங்கை ஆழ்வாராயிடுறார். அப்புறம் திருப்பிரதி, திருக்கோட்டியூர், எல்லா இடங்களும், அதாவது நிறைய திவ்ய தேசங்களுக்கு போன ஆழ்வார் இவர். அங்கே போய் பெருமாள் மேலே பாசுரம் மங்களாசாசனம் பண்ணுறார். நிறைய அந்த திவ்ய தேசங்களில் சேவை பண்ணியிருக்கார் இவர். ஒரு தடவை இவர் திருஞான சம்பந்தரோட சீடர்களுக்கும் இவருக்கும் வாதப்போர் வருது. அப்போது இவர் ஒரு குரலா என்ற பாசுரம் அதை பாடுறார். அந்த பாசுரம் காழி ஸ்ரீராமர் விண்ணகர பெருமாள் மேலே அந்த பாசுரத்தை பாடுறார். அதை கேட்டுட்டு திருஞான சம்பந்தர் தன்னுடைய வேலையை இவருக்கு அன்பளிப்பாக கொடுக்குறார். அது இன்றைக்கும் நம்ம இந்த க்ஷேத்திரத்தில் பார்க்கலாம். நிறைய அவருக்கு விருதுகள்லாம் கிடைக்கிறது. அவர் நிறைய பட்டங்கள் பெறுகிறார். ஏன்னா அவருடைய சேவைக்கு ஆலிநாடன், அருள்மாரி, அரட்டமுக்கி, அடையார்ச்சியம், கொங்குமலர் குழலியர் வேல், மங்கை வேந்தன், கொற்றவேல் பரகாலன், கலியன் அப்படின்னு இவர் திருவரங்க பெருமாளுக்கு மண்டபம் கற்றார், கோபுரம் கற்றார், விமானம் கற்றார், பிரகாரம் அந்த காம்பவுண்ட் வால் சொல்வால் அது எல்லாமே அவர் பண்ணுறார். ஒரு தடவை அந்த மாதிரி மதில் கட்டும்போது தொண்டரடிப்படி ஆழ்வார் சேவை பண்ணது திருமாலை கட்டியிருந்த அந்த இடம் இருக்குது. அதனால் இவர் அதை இடிக்காமல் அதை சுற்றி அந்த இடத்த சுற்றி அந்த வால் காம்பவுண்ட் வாலை கட்டுறதா திருமதிலில் கட்டுறார். அதை நம்ம இன்றைக்கும் ஸ்ரீரங்கம் போனால் பார்க்கலாம். திருக்குறுக்கூரில் எழுதியிருக்கிற நம்மாழ்வாரோட விக்கிரகத்தை திருவரங்கத்துக்கு எழுந்தருளச் செய்து இந்த அத்தியன திருவிழாவை இவர் நடத்தி வைக்கிறார். கலிகன்றி என்ற பெயரும் பெறுகிறார். ஏன்னா கலிகாலத்தின் கொடுமையை எப்படி ஒரு அடிமையாக இருந்து சேவை பண்ணி அந்த கொடுமையெல்லாம் நீக்கிறாரோ அதனால் அவருக்கு கலிகன்றின்ற பெயர் கிடைக்கிறது. 105 ஆண்டுகள் வாழ்ந்தார் இவர். இறுதியாக திருக்குறுங்குடி என்ற ஊரில் அங்கே எழுதியிருக்கிற பெருமாளை சேவிச்சுண்டு அங்கே சில காலம் குமுதவல்லி தாயாரோட தங்கி அவர் திருநாடு எழுதுகிறார். இப்படி திருமங்கை ஆழ்வாருடைய வாழ்க்கை வரலாறு முடிகிறது. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, எப்படி அந்த பக்தின்னு வந்துட்டால் நம்ம முழு மூச்சாக பகவானே நினச்சிட்டு அவருக்கான சேவையில் ஈடுபடுறோம் அப்படின்ற பக்தியினால் பகவானும் நம்ம கிட்ட அவர் நமக்கு எப்படிலாம் நல்லது புரிகிறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம்.